இந்த சாரியில் நார்மலான சுங்கு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு சுங்கு போடுறோமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வேஸ்ட்டு பீஸ் வந்து லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சைஸாக எக்ஸ்ட்ரா இருக்க வேஸ்ட்டு கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சாரியோட வேஸ்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சாரியோட கரை இருக்குது இல்லைங்களா, இந்த கரை சைடில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சாரியோட சுங்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் போட போகிறேன் அப்படின்னும்போது இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதே போலவே இந்தாண்ட சைடு ஓரத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே போல் இந்தாண்ட சைடு 2 ஓரங்களை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு மற்றதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய வேலை கிடையாது. ஒரு 1/2 hour உட்காந்திங்கனாலே போதும். இந்த அளவுக்கு நம்ம 2 ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத்தை நம்ம இப்படி பிரித்தாலே வந்துடும். ஒரு ஊசி மாதிரி வச்சு குத்திக்கலாம். நம்ம இது போல் ஓரங்களில் இந்த மாதிரி ஊசி வச்சு குத்திக்கலாம். ஊசி இல்லைன்னா கூட நம்ம பின் பண்ணுற ஊக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த ஊக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இந்த கரை சைடில் இந்த மாதிரி குத்தி இப்படி இழுத்துடலாம். வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த ஓரங்களையும் நம்ம கட் பண்ணிட்டாலே போதும். இது போலயே நம்ம கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வந்துடும். நம்ம ஃபுல்லாமே இந்த மாதிரி ஊசியால் குத்தி ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம பட்டு சாரின்னு இல்லை, நார்மலான இந்த மாதிரி அப்ரூவா பட்டு எந்த மாதிரியான சாரீ கிளாத்து, காட்டன் சாரீ எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி சுங்கு போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த சாரியில் இது பிரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சோண்டு கஷ்டம், மற்றபடி ஈஸியாக வந்துடும். அதுவே வந்து இந்த கரைக்கிட்டே நீங்கள் கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஊக்கு இல்லை இந்த மாதிரி ஊசியை வச்சு நீங்கள் இந்த கிளாத்தை இந்த ஓரத்தில் எடுத்துடலாம். இந்த இடம் மட்டும்தான் நமக்கு அந்த கரை இருக்கிறதுனால மற்றபடி எல்லா இடமும் ஈஸியாக வந்துடும். நாம் இந்த மாதிரி கீழே சோஃபாவில் வச்சு பண்ணுறது வந்து 2 சைட்லேயும் நாம் 2 பக்கமும் இந்த சுங்கை கட்டிட்டு ஒரு கயிறில் இப்படி கட்டிட்டு இழுத்தனா ரொம்ப ஈஸியாகவே வரும். இந்த மாதிரி தேவையில்லாத வேஸ்ட்லாம் எடுத்துடலாம்.
நம்ம இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கு சிக்காக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒரு சின்ன சீப்பு வச்சு சீவி விட்டுடலாம். இது போல் நம்ம சீப்பு வச்சு சீவும்போது இதில் இருக்க எக்ஸ்ட்ரா நூல்லாம் வந்து ரொம்ப நைஸாக வந்துடுது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சாரியோட முந்தானியை வந்து லைட்டாக இந்த மாதிரி தொங்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி தொங்க விட்டுடலாம். இந்த ஓரங்களில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் எடுக்கும்போது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீக்கி விட்டுட்டு இதை வந்து நல்லா உருட்டிக்கலாம். நல்லா லாஸ்ட் வரலும் வந்து நம்ம உருட்டி விட்டுக்கலாம். லாஸ்ட் வரலும் உருட்டினா தான் அந்த முடிச்சு போட்டு எடுக்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி வரும். ரொம்ப மெலிசாக ஃபஸ்ட்டு போடும்பொழுது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பாருங்கள், இந்த முடிச்சு நம்ம நார்மல் முடிச்சு தான் அதுக்குள்ளார இப்படி எடுத்து இது இந்த இடத்துல நம்ம அதே போல் செகண்ட் ஒன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை நல்லா லாஸ்ட்டில் நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இந்த கடைசி நுனி வரலும் நம்ம இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கலாம். நுனி வரலும் சுருட்டி விட்டுட்டு இதை அழகாக இந்த மாதிரி பிடிச்சி ஒரு நார்மலான ஒரு நாட் போட்டு விட்டுறோம். சாதாரண ஒரு முடிச்சு தான். சிக்கல் வருதுன்னா கொஞ்சம் அந்த முடிச்சு போடாமல் எடுத்துடுங்க. இந்த நுனி வரலும் நம்ம சுருட்டிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த பிசுறு வந்து கலையாமல் நமக்கு முடிச்சு போடும்போது ஈஸியாக வரும். நம்ம எந்த இடத்துல நாட் போடுறோமோ அந்த இடத்துல இந்த முடிச்சியை கொண்டு போய் வச்சுட்டு இழுத்துடலாம். சாதாரணமாக போடுற முடிச்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நூலை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 hour இருந்தால் போதும். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இதில் நம்ம போடுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த எண்டு வரலும் நம்ம இந்த மாதிரி சுருட்டிக்கணும். அப்போ தான் முடிச்சு போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வரும். இந்த மாதிரி எண்டு வரலும் நம்ம சுருட்டி பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி நம்ம இப்போ சாரீ ஃபுல்லாக போட்டுடலாம்.
இந்த இடம் பிடிக்கும்போது கொஞ்சம் திக்காக பிடிச்சி இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, இந்த நூலை வந்து எடுக்கிற வரலும் நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். எந்த இடத்துல முடிச்சு மேலே கொண்டு போகிறோமோ கொண்டு போயிடணும். இந்த மாதிரி லைட்டாக இறுக்கி விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக நூல் எடுத்து சுற்றும் பொழுது கொஞ்சம் நெருக்க வரும். அந்த முடிச்சியும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த லாஸ்ட்டு எண்டு வரலும் நாம் இந்த சுருட்டுறதை சுருட்டிட்டா நமக்கு அந்த பீஸ் பிரிஞ்சு போகாமல் முடிச்சிலேருந்து வெளியில் கையிலேருந்து வெளியே எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட் வரலும் சுருட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஒரு அரை மணி நேரன்றதே அதிகமான ஒரு விஷயம். அந்த ஜரிக்கிட்ட மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நூல் எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி இதெல்லாம் வந்து ரொம்ப நெய்ஸாக எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுருட்டிக்கோங்க. இதை நல்லா சுருட்டி விட்டு இந்த இடத்துல லைட்டாக இதை பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி இதை உள்ளார கொண்டு வந்துடுறோம், இழுத்து விட்டுறோம். இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நாம் பண்ணிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நாம் பண்ணிகிட்டே வந்துடலாம் சாரீ ஃபுல்லாக. இந்த சுங்கு போகிறதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, தேவையான அளவுக்கு நாம் இந்த மாதிரி நூல் எக்ஸ்ட்ரா பீஸு இந்த உள்ளே இருக்கிறத இழுத்துட்டு இந்த லாஸ்ட் எண்டோரில் நம்ம இந்த மாதிரி சுருட்டி பிடிச்சிக்கிட்டு நார்மலான ஒரு சாதாரண ஒரு நாட் தான் நம்ம போடுறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கையை நம்ம வச்சுட்டு இந்த கையிலேருந்து இதை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து பிடிச்சிட்டு முடிச்சு நம்ம போட்டு விட்டுறோம். இதுதான் நமக்கு தேவையான ஒன்று. இப்போலாம் நாம் போட்டுடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.